பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆழமான வேத பாட வகுப்புகளுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது நம்முடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. இதுவரைக்கும் தேவன் நடத்தின பாடங்கள்ல கர்த்தர் இம்மட்டும் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த மெய்யான மீட்பு. இந்த மெய்யான மீட்பை குறித்து தான் கிட்டத்தட்ட ஒரு 4 கிளாஸஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். இதை மீட்கும் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு என்கின்ற ஒரு மீட்பர் மூலமாக மனுக்குலத்துக்கு கிடைச்ச மீட்பு, மெய்யான மீட்பு எப்படிப்பட்டதுன்றது தான் கடந்த 4 பாடங்களாக நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 350 வசனங்களுக்கு மேலே பார்த்துருக்குறோம். அவ்வளோ வசனங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸஸ்லேயும் நம்ம அவ்வளோ வசனங்களை நம்ம டோட்டலாக நம்ம அவ்வளோ பார்த்தோம். இன்னும் அது நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு 1 hour தான் நம்மளுக்கு டார்கெட்டுன்றதுனால அந்த 1 hourக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் நம்ம கொடுக்குறது. ஆக்சுவலாக பைபிள் கிளாஸ்ன்றது வந்து மினிமம் 1.5 hours, 1.5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் கொடுக்கணும். 1.5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் கொடுத்தோம்னா மேக்சிமம் நம்ம அதை கரெக்டாக அதை ஏற்ற முடியும். புரியுதுங்களா? அதனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆல்ரெடி நீங்கள் இந்த காரியங்களெல்லாம் அறிந்திருக்கிறீர்கள், சத்தியம் அறிந்தவர்களாக இருக்கிறீங்க. அதனால இது பிரச்சனை இல்லை. நிச்சயமா தேவன் நம்மை வழிநடத்துவார். சரி, இன்றைக்குரிய பாடத்துக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தேவ செய்தி பாடத்துக்கு என்னுடைய தலைப்பு 8வது பாடம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் எது? மரணத்துக்கு ஏதுவான பாவம் எது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16, 17. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16, 17. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய கொஞ்சம் கீழே அவன் வேண்டுதல் செய்ய கடவன். மறுபடியும் படிங்க. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கு ஜீவனை கொடுப்பாரு? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செஞ்சவருக்கு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செஞ்சவருக்காக நம்ம என்ன பண்ணுமா? ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தா தேவன் அவருக்கு என்ன பண்ணுவாராம்? ஜீவனை கொடுப்பாரு. யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. இங்க சொல்றாரு பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அதை குறித்து நான் ஜெபிங்க நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். எல்லாம் பாவம் தான். பாத்தீங்களா? அநீதி எல்லாம் பாவம் தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. மறுபடியும் மென்ஷன் பண்றாரு பாருங்க, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. 3 முறை மென்ஷன் பண்ணுவாரு. மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். ஆக்சுவலா இந்த இடத்துல பாவம் அப்படின்னா எதை குறிக்குதுங்க? வேற குறிக்குது. பாவங்கள் அப்படின்னும் போது அதுல இருந்து வெளிப்படக்கூடிய கனிகளை குறிக்குது. அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். பாவம்னா அதுவும் வேறு தான். இப்போ வேறுன்னும் போது ஒரு வேறு இருக்காது. புரியுதுங்களா? இப்போ ஆதாம் மூலியமா வந்த வேறு எதுனா, பாவம் என்றால் என்ன பார்த்தோம்? கீழ்ப்படியாமை. அப்போ அந்த கீழ்ப்படியாமை மாத்திரம் வேறு இல்லை, அதுல இன்னொன்னு இருக்கு. அதுதான் அந்த 2வது வசனத்து 17வது வசனத்துல சொல்றாங்க, அநீதி எல்லாம் பாவம் தான். அப்போ அநீதியும் ஒரு வேறு. புரியுதுங்களா? அநீதியும் ஒரு வேறு. கீழ்ப்படியாமை, ஏன்னா கீழ்ப்படியாமை தான் அநீதி. இப்போ தேவன் சொன்னாரு, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின் அப்படின்னு சொன்னாரு. இவங்க மீறி என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாமைக்குள்ளாக போய் அதை பறிச்சாங்க. அப்போ தேவன் நீதி உள்ளவர். தேவ சாயல படைக்கப்பட்ட இவரு என்னவா இருந்திருக்கணும்? நீதி உள்ளவரா இருந்திருக்கணும். இப்போ இவரு மீறிட்டாருன்னா அது என்னது? அநீதி. அது என்னது? பாவம். வழங்குதுங்களா? அப்போ ரூட்னு சொல்லும் போது, வேறுன்னு சொல்லும் போது அது கீழ்ப்படியாமையும் குறிக்கும், அநீதியையும் குறிக்கும். வழங்குதுங்களா?
இப்ப முதல்ல மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்னன்றத பார்த்துட்டோம்னா மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம்ன்றது என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். விளக்குதுங்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவம் எதுன்னு பார்த்தா மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் என்னன்றதை நம்ம சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை எப்படி நம்ம சுலபம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, மன்னிப்பு உள்ள பாவம், மன்னிக்க முடியாத பாவம். தேவன் மன்னிக்கிற பாவம், தேவன் மன்னிக்க கூடாத பாவம். விளங்குதுங்களா? ஏன்னா இது தேவனை சார்ந்த ஒரு விஷயம். ஸோ இதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் இங்க பிரிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா மரணம் அப்படின்னு வார்த்தை இங்க வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? மரணம் வந்திருக்கு. இப்ப வேதாகமத்துல மரணம் அப்படின்னா 5 அர்த்தங்கள் இருக்கு. வேதத்துல என்ன போட்டிருக்கு? 5 அர்த்தங்கள். மூல மொழியில 5 அர்த்தங்கள் இருக்கு. தமிழ் வேதாகமத்துல எப்படி போட்டிருப்பாங்கன்னா, மரித்தான், இறந்தான், நித்திரையாய் இறந்தான், செத்து போனான். இந்த வார்த்தைலாம் வருது தமிழ்ல. இது எல்லாம் நம்ம மீன் பண்றது என்னன்னா, செத்து போயிட்டார், மரிச்சிட்டார், அப்படிதான் நம்ம எடுப்போம். மரணம், மரிக்கிறது, நித்திரை, அப்படின்னு நிறைய வார்த்தைகள் வருது. இது தமிழ்ல அப்படி டிஃபரன்சியேஷன் காமிச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மீனிங் நம்ம எப்படிதான் எடுப்போம்? மரித்து போறது. அவங்க ஒரே வார்த்தையில நம்ம முடிச்சிடுவோம். ஆனா மூல மொழியில அப்படி இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரியான அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப மரணம் அப்படின்னும் போது, மரணம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்கும்போது அதுல நான் நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஒரு 3 அர்த்தத்தை மெயினா நம்ம தெரிஞ்சுக்கணும். மரணத்தை குறித்து 3 அர்த்தம். அந்த 3 மூல மொழியில இருக்கக்கூடிய வசனம் எது, அர்த்தம் எதுன்றத நம்ம முதல்ல பார்த்தாதான், அப்பதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா என்ன, மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம்னான்றது நம்மளுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மரணம் அப்படின்றது நிக்ரோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. நிக்ரோஸ், NEKROS, நிக்ரோஸ். இந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 15:24. இது என்ன காரணம், எங்க நடக்கிறது தெரியுதுங்களா? கெட்ட குமாரன் சொல்லுவோமே. ஆக்சுவலா யார் அந்த தலைப்பை கண்டுபிடிச்சான்னு தெரியல. அது கெட்ட குமாரனே கிடையாது, அது நல்ல தகப்பன்னு வச்சிருக்கணும். ஆனா கெட்ட குமாரன் சண்டே கிளாஸ்ல இருந்து கத்து கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ அந்த தகப்பன் கீழ்ப்படியாத தன்னுடைய இளைய மகன் போய் எல்லாம் சொத்தியை விட்டுட்டு வராரு. ரிட்டன் வரும்போது அந்த பிள்ளைய பார்த்து அப்பா சொல்ற ஒரு வார்த்தை படிங்க பிரதர். என்ன சொன்னாரு? இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். விளங்குதா? அவன் செத்தானா? சாவல. ஆனா இவர் என்ன சொல்றாரு? மரித்தான், உயிர்த்தான். இதுக்குதான் நிக்ரோஸ் அப்படின்னு பேரு. அப்ப என்னன்னா, தகப்பன் விரும்புகிற நற்கிரியையை அவன் செய்யவில்லை. தேவன் எதிர்பார்க்கின்ற கிரியையை செய்யாதவர்கள் மரித்தவர்கள். இதுக்கு என்ன சொல்றாங்க? நிக்ரோஸ் சொல்றாங்க. தமிழ்ல மரித்தான்னு போட்டுட்டாங்க. அதே நேரத்தில் வேற இடத்துல கூட மரித்தானே இருக்குது. ஆதாம் முதிர் வயதாகும் போது மரித்தான், அது லிட்டரல் டெத்து. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல பாக்குறோம். அதே நேரத்துல நம்ம ரட்சிப்பின் அனுபவத்துல வர்றதுக்கு முன்னாடி கூட நம்மள என்ன வேதம் சொல்லுச்சு வாசிங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 2:1. நல்ல கேளுங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் வந்துச்சு பாருங்க, மரித்தவர்களாயிருந்த ஆமென். புரியுதுங்களா? அப்ப ரட்சிப்பின் அனுபவத்துல வர்றதுக்கு முன்னாடி இந்த பிதாவாகிய தேவனுடைய கிரியைகள் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள் என்னன்றது நமக்கு என்ன பண்ணல, தெரியல. தெரியாததுனால, அதை நம்ம செய்யாததுனால வேதத்தின் அடிப்படையில நாம் மரித்தவர்கள். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு. அக்கிரமங்களினாலும் அநியாயங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை தேவன் என்ன பண்ணாரா? உயிர்ப்பித்தார். இப்ப புரியுதா? மரணம் என்கின்ற வார்த்தைக்கு நிக்ரோஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்னன்னா, தேவன் விரும்புகிற எதிர்பார்க்கிற கிரியையை செய்யாததும், அதனுடைய பேர் கூட என்னதான்? மரணம் தான். ஆனா மூல மொழியில நிக்ரோஸ் சொல்லிட்டான். இன்னொரு வார்த்தை என்னன்னா,
அப்போத்னிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போத்னிகோ, APOTHNESKO, அப்போத்னிகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போத்னிகோஸ் தமிழ்ல கூட எழுதுங்க, அப்போத்னிகோஸ், அப்போத்னிகோஸ். இந்த அப்போத்னிகோஸ் என்ற வார்த்தை எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி. பாத்தீங்களா, வெளிப்படையா என்ன சொன்னாரு? லாசரு மரித்து போய்விட்டான். அதுக்கு முன்னாடி இயேசு என்ன சொல்லியிருப்பான்னா, லாசரு நித்திரையா இருக்கிறான், நான் போய் எழுப்ப போறேன்னு சொன்ன உடனே கூட இருக்கிற சீஷர்கள் என்ன சொன்னாங்க? தூங்குறவன் அவனே ஏஞ்சுக்கோனே, நீங்க எதுக்கு ஆண்டவரை போய் எழுப்புறீங்க? அப்போ இயேசு வெளிப்படையா சொல்றாரு, அவன் மரித்து போனான். சோ இதுதான் அப்போத்னிகோஸ். புரியுதுங்களா? இது என்னன்னா சரீரம் அழியும்படியான மரணம், சரீரம் அழிந்து போகும்படியான மரணம். நம்ம சொல்ற மாதிரி லிட்டரல் டெத். ஐயா நைட்டு படுத்தாரு, காலையில என்ன பண்ணல, ஏஞ்சிக்கல. இதான் அப்போத்னிகோஸ், மரித்து விட்டார். இந்த சரீரம் இனிமே எங்க தான் போகுது? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கு போகுது. இதுக்கு பேர் என்னது? அப்போத்னிகோஸ். இதுக்கு பேரு தமிழ்ல என்னதான் சொல்லிட்டாங்க? மரணம், மரித்து போனான். மூன்றாவது மரணத்துக்குரிய அர்த்தம் என்னன்னா, ரொம்ப முக்கியமான அர்த்தம் இதுதான், தெனட்டஸ். என்னதுங்க? தெனட்டஸ், THANATOS, THANATOS, தெனட்டஸ். தமிழ்ல கூட எழுதிங்க, தெனட்டஸ், தெனட்டஸ். ஓகேவா? இது மூன்றாவது. முதல்ல என்ன பார்த்தோம்? நிக்ரோஸ். நிக்ரோஸ்னா என்ன? அதுவும் மரணம் தான். ஆனா தேவன் விரும்புகிற கிரியையை ஒருத்தன் செய்யலனா அவன் என்னவா இருக்கிறான்? மரித்தவனா இருக்கிறான். அதுக்கு பேரு மரணம். தமிழ் பைபிள்ல மரிச்சுட்டானே போட்டாங்க. ரெண்டாவது அப்போத்னிகோஸ். இது எப்படின்னா லிட்டரலா நம்ம மரிக்கிறது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கே போறது, அது அப்போத்னிகோஸ். மூன்றாவது பார்க்கிறோம் தெனட்டஸ். இந்த தெனட்டஸ்ன்றது தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதாங்க அது. பாவத்தின் சம்பளம் மரணம். புரியுதுங்களா? இது என்னன்னா பனிஷ்மெண்ட், தண்டனை. ஆதாம் செஞ்சாரு, அந்த பாவம் வந்துச்சு பாருங்க, பாவத்தின், பாவங்கள்ல பாவத்தின். அப்போ வேறுல இருந்து பாவ வேறுக்குரிய தண்டனைன்னா தெனட்டஸ். அப்படின்னா அந்த தெனட்டஸ்னா என்னன்னா ஆவிக்குரிய மரணம் அல்லது கொடூர மரணம்னு அர்த்தம். சொல்லுங்கதா, ஆவிக்குரிய மரணம் இல்லைன்னா கொடூர மரணம். அதாவது இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, ஆதாம் விழுந்தாரு, தேவன் சாபம் கொடுத்தார், சாபம் என்ற பிரமாணத்தை வச்சார், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஓகேவா? வந்துச்சு. ஆதாம் விழுந்தாரு. விழுந்த பிறகு அந்த தண்டனை, ஆதாம் மூலமா மனுக்குலத்துக்கு வந்த தண்டனை அந்த தெனட்டஸ், பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப கொடூரமானது. எந்த அளவுக்கு கொடூரமானதுன்னா, இதை தெளிவா நம்ம பார்க்கணும்னா, தெனட்டஸ்னா கரெக்டா என்ன அர்த்தம் நம்ம பார்க்கணும்னா, கல்வாரி சிலுவையில இயேசு தொங்கனா இருப்பாருங்க, அவருடைய சரீரம் முழுவதும் என்ன ஆச்சுங்க, அடிச்சு ரத்தம் எல்லாம் வெளியில வந்து, ரத்தத்துல என்ன இருக்கு? உயிர் இருக்குது. அந்த உயிரை முழுவதுமா எடுக்கிறது தான் தெனட்டஸ், கொடூரமான மரணம். இயேசு நமக்காக ஜீவ பலியா இருக்கிறார். என்ன பண்ணிருக்கலாம் பிதாவாகிய தேவன்? நமக்காக கொண்டு போய் அவரை கொண்டு இருக்கலாம். ஒரு ஆடை எப்படி பலியிடுறாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கலாம், ஒரு கட் ஆஃப் பண்ணிருக்கலாம். அப்பவும் மறிக்க தானே போறாரு. எஸ், அப்பவும் மறிக்க தானே போறாரு. ஏன் அப்படி பண்ணல? ஏன்னா இது தெனட்டஸ். இது என்ன ஆகணும்னா, அந்த உயிர் அப்படியே வெளியில வரணும், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. எந்த அளவுக்கு வரணும்னா, கடைசி சொட்டு ரத்தம் கூட அந்த சரீரத்துல இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? கடைசி சொட்டு ரத்தம் கூட அந்த சரீரத்துல இருக்கக்கூடாது. ஆனாதான் இயேசு சிலுவையில இருக்கும்போது கடைசியா ஈட்டில குத்தும் போது என்ன வந்ததுங்க? ரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? ரத்தம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்னதான் வந்தது? தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அந்த மாதிரியான கொடூரமான மரணம் தான் தெனட்டஸ்.
இதுக்கு பாத்திரவான்கள் யார் தெரியுமா? தெனட்டஸுக்கு பாத்திரவான் யாருங்க சொல்லுங்க? நம்ம. அதனாலதான் நாம் தொங்க வேண்டிய இடத்துல அவர் என்ன பண்ணாரு? தொங்கினார். யோசித்து பாருங்க, அந்த மாதிரி ஒரு கொடூரமான முறையில ஒவ்வொரு மனுஷனும் துடிச்சு துடிச்சு சாவுறான்னா அது எவ்வளவு கொடுமை. அல்லாத இயேசு பார்த்தாரு, இந்த கொடூரமான தெனட்டஸ் என் பிள்ளைங்களுக்கு வேணா, நானே எடுத்துக்கொள்கிறேன். வசனம் சொல்லுது, இதோ நான் வருகிறேன்னு வந்தான். எப்படி? இதோ நான் வருகிறேன். அதனால வசனம் சொல்லும், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. நொறுக்க சித்தமாகி அந்த அளவுக்கு ஏன் அவர் அப்படியே நொறுக்கினார்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் நானும் நொறுக்கப்படணும். அந்த நொறுக்கப்படுகிற இடத்துல இயேசு நின்றார். இதுதாங்க மெய்யான மீட்பு. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மீட்கும் பொருளாகி நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்த மெய்யான மீட்பு. ஆனால் தெனட்டஸ் அப்படின்னு சொல்லும் போது அது என்னவா இருக்குது? ஆவிக்குரிய மரணம், கொடூர மரணம் அர்த்தம். அது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14-15. வெளிப்படுத்தல் 20-14-15 14-15. அப்பொழுது மரணமும் கடைசியில நடக்கிறத பத்தி சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் இங்க என்ன வருது? மரணமும் பாதாளமும். நீங்க இன்டர்லைனர் ஹீப்ரூ பைபிள்னு ஒரு ஆப் இருக்கு, பைபிள் ஹப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃப்ரீ ஆப் தான். பைபிள் ஸ்டடிக்கு நிறைய ஆப் இருக்கு. அதுல இந்த பைபிள் ஹப்னு ஒரு ஆப் இருக்கு. அது ஃப்ரீ தான் டவுன்லோட் பண்ணீங்க. அதுல டவுன்லோட் பண்ணீங்கன்னா என்னென்ன வருது? ஆங்கிலத்துல வரும், ரெண்டாவது எபிரேயத்துல வரும், அதுக்கப்புறம் அதுக்கு ஃபுட் நோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க கத்துக்கணும்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதோட அர்த்தம் ஒரிஜினல்ல என்ன எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தை நம்ம கத்துக்கணுன்றதுக்காக நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி பணத்தை செலவு பண்ணி இப்படிப்பட்ட ஒரு ஆப்பெல்லாம் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அதான் கொடுமை. புரியுதுங்களா? அப்போ இங்க சொல்றாரு 20-14-15 படிங்க. அப்பொழுது மரணம்னு வருதுல்ல, அதுல என்ன வரும்னா மூலமொழியில தெனட்டஸ்னு வரும். பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. வந்துச்சு பாத்தீங்களா? இது இரண்டாம் மரணம் இருக்கு இல்லையா? இதுதான் தெனட்டஸ். புரியுதுங்களா? இது இரண்டாம் மரணம். பேர் எழுதப்படாதவனா காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இந்த அக்கினி கடல் வருதுங்களா, இரண்டாம் மரணம் வருதுங்களா, அதுதான் தெனட்டஸ். உண்மை என்னவென்றால் இந்த அக்கினி கடலாகிய தெனட்டஸுக்கு நீங்களும் நானும் போகாதபடிக்கு தேவன் நம்மளை மீட்டு எடுத்துட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அந்த அக்கினி கடலுக்கு, அந்த நரகத்துக்கு பாத்திரமான் இல்லைன்னு சொல்றவங்க கைகளை ஊற்றி ஒரு ஆமென் சொல்லுங்க. பாத்தியா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ஆமென் சொன்னீங்க. இப்ப நான் டீட்டெயிலா சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? சரி, ஓகே. எல்லாரும் எபிரேயர் 10:10 அதுல இருக்காது. 10:10 எடுங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாசிக்க போறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுங்க. இவ்வளோ நம்ம மீட்பை உணர்ந்துட்டு கடைசியில் என்ன பண்றோம்? சில விஷயங்கள் நம்மளுக்கு உள்ள போல. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஒன்னா சேர்ந்து வாசிக்கலாமா? ரெடி? வாசிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நம்ம என்ன பண்ண ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? அப்போ இயேசுவின் சரீரம் பலியிடப்பட்டதா? சொல்லுங்க. அது பலியிடப்பட்டது உண்மை என்றால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டது உண்மை. புரியுதுங்களா? அதுல 6வது வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. பரிசுத்தமானா இருக்கிறோமா நம்ம? இப்ப பாருங்க, வெளிப்படுத்தல் 20:6.
பரிசுத்தவானுமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர் பங்குள்ளவன் பாக்கியவானும் பாக்கியவானும். பரிசுத்தவானுமாய் இருக்கிறார். இப்போ சொல்லுங்க, நம்ம அந்த அக்கினி கடலுக்கு போக முடியுமா? சொல்லுங்க. விஷயம் என்ன தெரியுமா? முதலாம் ஆதாம் மூலியமா வந்த விஷயம் இருக்குது பாருங்க, அதை நல்லா புடிச்சுப்போம் நம்ம. அதெல்லாம் அப்படியே பசை போட்டு ஒட்ட மாதிரி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரிதான் சரீரத்துல என்ன இருக்குது? பாவம் இருக்குது. ஆனா இரண்டாம் ஆதாம் மூலியமா வந்துச்சு பாத்தீங்களா, அது உள்ள போல. ஏன் போலன்றத இந்த செய்தியின் முடிவுல சொல்றேன். ஏன்னா ரெண்டு விஷயம் செய்யணும் அதுக்கு, புரியுதுங்களா? இப்ப முதல்ல சப்ஜெக்ட் வருவோம். ஏன்னா இது வெளியில போனா அப்படியே போயிடும், அப்படியே வெளியில போயிடுவோம். சப்ஜெக்டுக்கு வருவோம் முதல்ல. சோ தெனட்டஸ் அப்படின்னா கொடூரமான மரணம், அல்லது இங்க பார்த்த மாதிரி ஆவிக்குரிய மரணம். அது வந்து கடைசி அது தேவன் வந்து அந்த அக்னி கடல்ல போட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்து வர முடியாது, முடிவு அவ்வளவுதான். அத்தோட அது ஒரு எண்டுக்கு வந்துடுது. சரி, இப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம் எதுனா அது நிக்ரோசா, இல்ல அப்போதோசாவா, இல்ல தெனட்டஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தெனட்டஸ் தான். புரியுதுங்களா? அது என்னது? தெனட்டஸ் தான். அப்போ அந்த கொடூரமான மரணத்துக்கு ஏதுவான பாவம் ஒண்ணு இருக்குது. அது செஞ்சா நோ கிரேஸ். இன்னும் சொல்ல போனா தேவன் என்ன கொடுக்கல, அதுக்கு மன்னிப்பு கொடுக்கல மாதிரி தான் இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா சில விஷயங்களெல்லாம் நம்ம படிக்கும் போது நம்ம இருதயத்தில் எப்படி ஓடுமோ, நம்ம செய்கிறோமோ, இது நமக்குள்ள இருக்குதோ, நம்ம போவோமோ. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுவது உண்மை என்றால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவது உண்மை. நமக்கு கிடையாது நரகம். நல்லா புரிஞ்சுங்க. இதை திரும்ப திரும்ப ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, இந்த சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பேயா அழிஞ்சிருக்கிறேன். யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா என்ன பரலோகத்துக்கு போவேன்னு? யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா என்ன நரகத்துக்கு போக மாட்டேன்னா? ஒருத்தரும் சொல்ல. தேடி 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 கடைசியில வேதம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது, சத்தியம்தான் கற்றுக் கொடுத்தது. புரியுதுங்களா? மனுஷனால சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. வேதம் மட்டும்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். புரியுதுங்களா? அதனால தான் இதை சார்ந்திருக்கணும், இந்த வேதத்தை நம்ம சார்ந்திருக்கணும். சரி, இப்போ இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் எது அப்படின்றத இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து கொஞ்சம் டீட்டெயிலா விளக்குறார். அது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31, 33. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31, 32. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் பாவங்கள் இல்ல. என்ன சொல்றாரு? பாவம்ன்றது என்னது? ரூட் ஆஃப் சின். இயேசு சொல்றாரு, எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்களா? முடிச்சிச்சா? எந்த பாவமோ தூஷணமோ மனுஷருக்கு என்ன பண்ணுவான்? மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் என்ன பண்ணுவார்? அதை மாத்திரம் படிங்க. மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. இயேசுவே சொல்லிட்டார். ஏன்னா அங்க இயேசு ஒரு பிசாசு துரத்துறவன துரத்திடுவார். உடனே அங்க இருந்து அந்த சதுசேயர் பரிசேயர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனங்க ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவன் பிறவிலிருந்து செவிடும் ஊமியமா இருக்கிறவன், பிசாசு பிடிச்சிட்டவன். இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்துறாரு. கொடுத்த உடனே ஜனங்களாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, அப்பா என்ன வல்லமை இவருக்குள்ள, தேவனே தான் இவருக்குள்ள இருந்து செஞ்சிருக்கிறான்னு ஜனங்க அவரை ஆர்ப்பரிக்கும் போது இவங்க வந்து சொல்றானுங்க, இந்த சதுசேயர் பரிசேயர் வந்து சொல்றானுங்க, அப்படியெல்லாம் இல்லை, அவன் பெயர் செபு, பிசாசுகளின் தலைவன். யார சொல்றாங்க? இயேசு. அப்போதான் இயேசு சொல்றாரு, உனக்கு சத்தியம் தெரியும், மெஸ்ஸியான யாருன்னு தெரியும், செய்யற அற்புத அடையாளங்களெல்லாம் எதை வச்சு செய்யறோம். ஏன்னா முன்னாடி வாசத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, தேவன் தம்முடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினா தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லுவாரு. நான் எதுவுமே சுயமா செய்யல, தேவன் சொல்றதுதான் நான் செய்யறேன். அப்படி நான் செய்யறத நீ அறிஞ்சோம், நீ என்ன சொல்லிட்ட? பிசாசுகளின் தலைவன்னா என்ன அனுப்பினவரை நீ என்ன சொல்லிட்ட? பிசாசுன்னு சொல்லிட்ட. அப்பதான் இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு,
மனுஷனுக்கு விரோதமா செய்யற பாவமோ தூஷணமோ மன்னிக்கப்படும். வேறு, நல்லா கேட்டீங்க, வேறு கூட அப்படி இருந்து வர்றது கூட மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு விரோதமா பேசுற தூஷணம் என்ன பண்ணாது? மன்னிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டு 33வது வசனம் பாருங்களேன். அதுலயே மரம் நல்லது என்றால், மரம் நல்லது என்றால் அதின் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நல்ல மரம்னா அது என்ன சொல்லாது? கனி என்னன்னு சொல்லணும்? நல்லதுன்னு சொல்லணும். மரம் கெட்டது என்றால், கெட்டது இருந்தால் அதின் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஏன்னா வாசிங்க, மரமானது அதின் கனியினால் அறியப்படும். விளங்குதா? இப்ப அதுதான் முன்னாடி நம்ம பார்த்தோம். வேறு எது, கனி எது, புரியுதுங்களா? பாவம், பாவங்கள், அமர்ஷியா, அமர்த்தியோஸ், ரெண்டுத்தையும் பார்த்தோம். இப்போ இயேசு அங்க என்ன சொல்றாருன்னா, உனக்கு தெரிஞ்சத தெரிஞ்ச மாதிரி பேசு. உனக்கு தெரியும் எனக்குள்ள யார் இருக்கிறான்னு. நான் பிதாவினுடைய ஆவியை வச்சுதான், ஆவியான தேவனை வச்சுதான் நான் செய்யறேன். அப்ப இது நல்ல மரம். இதுல இருந்து வெளிப்படுற கிரியைகள் எல்லாம் என்னது? நல்ல கனி. நல்ல மரத்துல இருந்து நல்ல கனி வந்தா நல்ல கனின்னு சொல்லு. கெட்ட மரத்துல இருந்து கெட்ட கனி வந்தா கெட்ட கனின்னு சொல்லு. ஆனா நீ இப்ப என்ன பண்ணிட்ட? நல்ல மரத்து கனிய கெட்ட மரம் கெட்ட கனின்னு சொல்லிட்ட. இது தூஷம். இந்த பாவம் என்ன பண்ணப்படாது? மன்னிக்கப்பட மாட்டாது. அது இன்னும் கிளியரா இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். மார்க் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். மார்க் 3:29. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில், இங்க வந்துச்சு பாருங்க. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்பு அடையாமல், என்ன சொன்னாரு? என்றென்றைக்கும் மன்னிப்பு. அதுல இல்லையா? வாசிங்க. மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாயிருப்பான் என்றார். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இது என்னது? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். அங்க பாவம்னு போட்டாங்க, இங்க என்னன்னு போட்டாங்க? தூஷணம். என்னவா இருக்குதா? தூஷணம் எதுக்கு ஏதுவா இருக்குது? நித்திய ஆக்கினைக்கு ஏதுவா இருக்குது. அப்போ இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியும். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன? தேவனுக்கு விரோதமாய் செய்கிற தூஷணம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். அதுதான் இங்க தூஷணம்னு சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த தூஷணம்னா என்ன? ஏன்னா அதுக்கு விளக்கம் கண்டுபிடிக்கணும்ல. எல்லாமே நம்ம சில விஷயங்கள்ல பிக்சர் பண்ணி வச்சிருப்போம். ஆனா வேதம் நமக்கு கிளியர் பண்ணோம். தூஷணம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இப்போ எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாயிருப்பான். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு, இது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 விரோதமாக. கரெக்டா? இல்ல. ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து, எப்படியா? மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியா திரும்புவதற்கு ஏதுவாய், மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இது தாங்க மரணத்துக்கு ஏதுவான பாவம். பரிசுத்த ஆவியை பெற்று சத்தியத்தை அறிந்து இனி வரும் பலன், தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கும், அவருடைய கிருபை எப்படி இருக்கும், இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறையுதுன்னா என்ன? ஆக்சுவலா யாருக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்?
நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறைஞ்சாரு. ஆனா அதையே நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் அவரு சிலுவையில் அறையுதுன்னா யூதர்கள் கொன்றாங்களே, இவன் மரிக்க வேண்டும்னு சொல்லி கொன்றாங்க இல்லையா, அந்த விதமா இயேசுவுக்கே விரோதமா மாறி இப்படி இருந்தா மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் மறுபடியும் புதுப்பிக்கிறது. மனம் திரும்பணும்னு எவ்வளவு டைம் கொடுத்தாலும் அவனால என்ன பண்ண முடியாது, திரும்ப மாட்டான். எல்லாவற்றையும் அவன் எப்படி எண்ணிடுறான், ஒண்ணுமே இல்லைன்றான். அதுலயே பாருங்களேன், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27. எபிரேயர் 10, 26, 27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, எவ்வளவு கிளியரா வருது பாருங்க. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், எப்படிங்க, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம், பாவமா பாவங்களா, பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவம் செய்யணும் அப்ப வேறு இல்லையா, பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இனி இராமல் நியாய தீர்ப்பு வழங்கும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்புகளும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். பாத்தீங்களா, விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை. தேவன் எப்படி விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினையா இப்ப யார் மேல காட்டுறாரு, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு. இனிமே வேற ஒரு பலி இல்லை, புரியுதுங்களா, இனி வேற ஒரு பலி இல்லை. இவ்வளவும் அழிஞ்சுக்கிட்டு இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு சத்திய வேத அறிவு இருக்குது, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாரு, இனி வரும் பலன்கள் எல்லாம் தெரியும், எல்லாமே A to Z எல்லாம் பரிபூர்ண நிலையில இருக்கிறவரு இப்ப என்ன பண்றாரு, மனப்பூர்வமாய் பாவம் செய்தால். இப்ப அந்த மனப்பூர்வமா என்னன்றது நான் சொல்லிடுறேன், ஏன்னா சில விளக்கம் ரொம்ப முக்கியம். இந்த மனப்பூர்வமான்றது வந்து ஹீகோஷியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஹீகோஷியஸ், இந்த ஹீகோஷியஸ்னா என்ன அர்த்தம்னா லிபரேட்டர் ஆஃப் சின், பாவத்தின் சுதந்திரவாளின்னு அர்த்தம். அதாவது எப்படின்னா சாத்தான் வலியுறுத்துதல் இல்லாமல் சுதந்திரமாய் பாவத்தை செயல்படுத்துவது. புரியுதுங்களா, மனப்பூர்வமான என்ன அர்த்தம், சாத்தான் போய் அவனை என்ன பண்ணல, நீ பாவம் செய்யி பாவம் செய்யி பாவம் செய்யின்னு சொல்லல, சொல்லாமலே என்ன பண்ணுவான், பாவம் செய்வான். அப்போ ஆல்ரெடி அவன் சாத்தான் மாதிரி தான். புரியுதுங்களா, ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, பாவம் செய்யும் ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, இவனே செய்யறான். அப்ப இவன் யாருன்னா 100% உலகத்தான் மாதிரி, 100% உலகத்தான் மாதிரி. எந்த அளவுக்கு உலகத்தான்னா சத்தியம் அறிந்தவர், நல்ல இனி வரும் பலனை புரிஞ்சவர், எல்லாவற்றையும் பெற்றவர், அது கிறிஸ்துவனுடைய மீட்பு தெரியும், எல்லாம் இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து வெகு சுலபமா பாவத்தை செய்கிறவரா இருந்தா மனப்பூர்வமாய், அதாவது அந்த சாத்தான் ஒரு நீ செய்யன்னு சொல்லாமே செய்யுது, புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா நம்ம சொல்லுவோம்ல, பின்மாற்றத்துல போயிட்டாருன்னு வந்துருமா, இப்படி சொன்னாதான் நம்மளுக்கு புரியும். பின்மாற்றத்துல போயிட்டாருன்னு சிலரை ஏன் சொல்றோம், சர்ச்சுக்கு வர்றது இல்ல, வேதத்தை படிக்கிறது இல்ல, இவருக்கும் உலகத்தாருக்கும் சுத்தமா இது இல்லை, அவர் மாதிரி இவரும் என்ன பண்றாரு, குடிச்சு வெறிச்சு எல்லாம் நிறைய பாவத்தை செய்யறாரு. அவர்கிட்ட போய் தேவனை பத்தி சொன்னால, தேவன்லாம் சும்மா அதெல்லாம் கிடையாது, நீ ஆண்டவருக்குள்ள வாப்பான அதெல்லாம் வர முடியாது, அதெல்லாம் பொய். இப்ப பொய்ன்னு சொல்ற ஒரு எப்படிப்பட்டவர் தெரியுமா, ரத்தம்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய், ஏசு கிறிஸ்து பலியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, தேவனெல்லாம் சும்மா கட்டுக்கதை, இப்படி சொல்றவர் யார் தெரியுமா, என்ன மாதிரி ஆளு, புரியுற மாதிரி சொல்ற, நல்ல வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்து சத்தியத்தை அறிஞ்சு ஜனங்களுக்கு போதிச்சு எல்லா ஆழங்களை புரிஞ்சு வரங்களை குறித்து தெரிஞ்சு இவ்வளவும் தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு இவ்வளவும் பெற்றுக்கிட்டு மீட்புன்னா என்ன, மீட்பின் ரத்தம் என்னன்னு இவ்வளோ காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் சும்மாங்கன்னு ஒரே வார்த்தையில முன்னாடி சொல்லிட்டு நான் போய் பழைய ஜீவியத்துல நான் செஞ்சா எனக்கு இனி மீட்பு கொடுக்க முடியுமா, ரத்தத்தை இனிமே என்னை பத்தி சொல்ல முடியுமா, இயேசு இருக்கிறாரு, அவர் ஜீவிக்கிறாரு, அவர் உன் பாவத்தை மன்னிப்பான்னு யாராவது வந்து சொல்ல முடியுமா என்கிட்ட, ஏன்னா இதை சொன்னவன் நான். இப்போ இந்த மாதிரி தூஷணம்
தேவனே தூஷிக்கிறது, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தைகளை தூஷிக்கிறது. அப்படி தூஷிக்கிற ஆளுக்கு மறுபடியும் புதுப்பிக்க முடியுமா? அப்ப இவர் எங்கதான் தேவனுடைய கோபாக்கினைக்கு இவர் என்னவா இருக்கிறாரு? பாத்திரவானா இருக்கிறார். நம்ம சொல்லக்கூடாது இவர் நரகத்துல போடணும்னு. ஏன்னா நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இன்னைக்கு எல்லாருமே சுலபமா சொல்லிடுறாங்க, ஏற்றுக்கொண்டால், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கு போவேன், ஏத்துக்கலாம்னா எங்க போயிடுவேன்? நரகத்துக்கு போயிடுவேன். இது காஸ்பலா? இது பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம் தானே. நம்மளால என்ன சொல்றோம்? பாவத்தின் சம்பளம் நரகம்ன்ற. அதெல்லாம் பார்க்க போறோம். நரகம்னா என்ன, அது எப்படிப்பட்டது, அது யாருக்கு, எல்லாம் வேதத்துல வசனம் கிளியரா இருக்கு, ஓப்பனா இருக்கு. என்னன்னா இப்பிரபஞ்சத்தின் பிரபு கண்ணை என்ன பண்ணிட்டான்? குருடாக்கிட்டான். சிம்பிளா சொல்லணும்னா அதான். இதை பார்க்கல. நம்ம யாராவது சொன்னா போதும், ஓஹோ அப்படியா, நீ பழைக்க மாட்ட, நீ உன் கதை முடிஞ்சு போச்சு, அப்படித்தானா, சரி போ, அப்படியே போறது. புரியுதுங்களா? மீட் பண்றது அப்படி கிடையாது. மீட் பண்றது அப்படி கிடையாது. இன்னும் நீங்க இதை டீட்டெயிலா பார்க்கணும்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர். நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர். பாத்தீங்களா? இப்போ இதை நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்லாம் என்ன? இப்ப நம்ம சத்தியம் கேட்டோம், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதுலயே நம்ம விழுந்தாலும் அவருடைய சுத்திகரிப்பு நிமித்தம் நமக்கு மீட்பு கிடைக்குது. பலவீனத்துல விழுந்தாலும் சரி, பின்மாற்றத்துல விழுந்து கூட ஒருத்தன் திரும்பி வந்தான்னா என்ன பண்றாரு? 100 ஆடுகள்ல ஒரு ஆடு காணாம போச்சுன்னா போட்ட 1 99 இருக்குதுன்னு சொல்ற ஆள் கிடையாது நம்ம ஆளு. அந்த 1 தேடி போற ஆளு. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்க. 99 இருக்கட்டும், அதை பத்தி கேர் பண்ணவே இல்லை பாருங்க அவரு. 99 விட்டுட்டு அந்த 1 தேடி போறாரு. சோ இவ்வளவு விஷயத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துமா உலகத்தினுடைய அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு, பார்த்தீங்களா? மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு, அதுதான் வேணும். சிக்கிறது பிரச்சனை கிடையாது, அதுல நெறிமுறை நம்மளே சிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுங்க, நெறிமுறை நம்மளும் சிக்கிறோம். சகோதரி கேட்டாங்க இல்லையா கேள்வி, ஆனா நான் செய்யறேனே, ஓப்பனா சொன்னாங்க பாருங்க, நான் செய்யறேனே. சிக்கிறது அது நடக்கும். ஆனா என்ன பண்ணப்படக்கூடாது? ஜெயிக்கப்படக்கூடாது. ஜெயிக்கப்படுறதுன்னா என்னங்க? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுவாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்போ பாதாளமே ஜெயம்னா, பாதாளம்ன்றது என்னது? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கு திரும்புற. அந்த மண்ணானவனுடைய சுபாவத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, சில காரியங்களை நீங்க விழுறீங்க, விழுந்தவங்க அப்படியே படுத்து தூக்கிடக்கூடாது. ஒரு பாவத்தில் விழுறீங்கன்னா, செஞ்சிட்டேன் பரவாயில்லை அப்படியே செஞ்சுக்கிட்டே போறேன் அப்படின்னு பரிசுத்தத்துக்கு வராம அசுத்தத்திலே நிலை பெற்று மரணிக்கிற வரைக்கும் தொடரக்கூடாது. அதான் பாதாளத்தின் ஜெயம். சாவர வரைக்கும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாமல் அதே பாவத்துல விழுந்து அதுலயே ஒருத்தர் அப்படியே டிராவல் பண்ணிட்டே போனான்னா முடிவு என்னது? இதுதான் செகண்ட் டெத் தான். ஏன்னா அவனுக்கு என்ன வரல? விமோச்சனம். விமோச்சனம் தெரியும், ஆனா வரல. எல்லா அறிவு இருக்குது, சத்திய அறிவு எல்லாமே இருக்குது, ஆனா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதுலயே டிராவல் ஆகும். இப்போ இந்த மாதிரி தேவன்கிட்ட வராம சுத்திகரிச்சுக்காம தன்னை தேவனுக்குன்னு ஒப்பு கொடுக்காம இப்படி ஒருத்தன் தொடர்ந்து இந்த விஷயத்த சொன்னது செய்கிறவனை என்ன பண்ண முடியாது? புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆனா சிக்கிறது நிறைய முறை சிக்குவோம். எப்படி தெரியுமா? பலவீனத்தின் நிமித்தம். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பலவீனம் இருக்குங்க, நல்லா புரிஞ்சுங்க. மாம்சமோ பலவீனமானது. ஆனால் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. நம்ம தூக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு, விழுந்தவன் தூக்கி நிக்க வைக்கிறது ஒரு ஆள் இருக்கிறாரு,
கரைப்பட்டாலும் கழுவுறதுக்கு அவர் கையில ரத்தம் இருக்குது. உலகம் என்ன சொல்லி கொடுக்கும் தெரியுமா? கரை நல்லதுன்னு சொல்லி கொடுக்கும். உலகம் என்ன சொல்லி கொடுக்கும்? கரை நல்லது. ஆட்ல போடுறான் பாருங்க, கரை நல்லது. ஆனா வேதம் என்ன சொல்லும்? கரை உனக்கு நல்லது கிடையாதுப்பா, அது கெட்டது. நீ என்ன பண்ணிக்கணும்? வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கு நீ டைட வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு போதுமானதா. அப்போ இந்த சுத்திகரிப்புக்குள்ள ஒருத்தன் வராம, இந்த பரிசுத்தத்துக்குள்ள ஒருத்தன் வராம அப்படியே போனான்னா அவன் ஜெயிக்கப்படுறான். அவன் மறிச்சிட்டான்னு வச்சுக்க, அப்படியே போய் அவன் மறிச்சிட்டான்னா இவன் ஜெயிக்கப்படுறான். அதுதான் சொல்றது, மறுபடியும் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை அவ்வளவுதான், ரொம்ப கேடுள்ளதா மாறிடும். எந்த அளவுக்கு கேடுள்ளதா மாறிடும்னா எல்லாரும் பார்த்து சொல்லிடுவாங்க, ஐயோ பாவம் நல்லா இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டான். புரியுதுங்களா? எல்லாரும் பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை என்னவாயிடுது? தரங்கட்டு. அதான் சொல்ற 21 வாசிங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, மறுபடியும் சொல்றா, நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு பாருங்க. இப்போ இந்த 21வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். அதை இன்னொரு ETBன்ற டிரான்ஸ்லேஷன், ஒரு பொது மொழிபெயர்ப்புல எப்படி வருது அதை படிக்க முடியுது. அவர்கள் நீதி நெறியை அறிந்த பின்பு, நல்ல கவனிங்க, நீதி நெறியை அறிந்த பின்பு தங்களுக்கு அருளப்பட்ட தூய கட்டளையை கடைபிடியாமல் விட்டு விலகுவதை விட அதை அறியாமலே இருந்திருந்தால் நலமாய் இருக்கும். புரியுதுங்களா? முதல்ல பார்க்கிறோம், கிறிஸ்துவ அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பினவங்க. சுத்திகரிப்பு என்னன்னு தெரியும், பாவ மன்னிப்பு நிச்சயம் என்னன்னு தெரியும், ஆனா அதுக்கு வரல. நான் இதே செஞ்சிட்டு இருப்பேன்னு செஞ்சுட்டு இருக்கிறது. எவ்வளவு நாள் செய்வேன்? சாவர வரைக்கும் செய்வேன். புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அது மாத்திரம், நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு இந்த பரிசுத்த கற்பனையை கடைபிடிக்காம விட்டு விலகுறது. அதான் சொல்றாரு, நீ இப்படி இருந்து நல்லா இருந்து இப்படி விழுறதை விட நீ நல்லா இல்லாமலே இருந்திருக்கலாம், உலகத்தாராவே நீ இருந்திருக்கலாம், இந்த ரட்சிப்புக்குள்ள வராம இருந்திருக்கலாம். ஏன்னா இது என்ன ஸ்டேஜ்னா லூசிஃபரோட ஸ்டேஜ். தேவன் அப்படிதான் பார்க்கிறார். பரலோகத்துல இருந்தாரு லூசிஃபர், பரலோகத்துல இருந்தாரு, பரிசுத்த கூட்டத்துல இருந்தாரு, தேவனுக்கு முன்பதாக இருந்தாரு, தேவனுடைய பர்வதத்துல இருந்தாரு, தேவனை துதிக்கிற ஒரு நல்ல வேலை இருக்கு. அங்கேயே என்ன பண்ணானா அவன் பாவம் செய்தான். எசேக்கியேல் 28 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இனி வர நாட்கள்ல சாத்தானை பத்தி தான் பார்க்க போறோம். அப்போ அந்த கற்பனைகளை அவன் தேவனுக்கு விரோதமா இருதயத்துல நினைச்சானா. நினைச்சோன்னு தேவன் என்ன பண்ணிட்டாரு? தள்ளி விட்டார். புரியுதுங்களா? மறுபடியும் புதுப்பிக்கிறது. ஏன்னா அவன் இருந்த இடம் அப்படி. அதே மாதிரிதான் ரட்சிப்பின் அனுபவத்துல ஒருத்தன் அந்த மாதிரி எல்லா சத்தியத்தெல்லாம் அறிந்து, இயேசு கிறிஸ்து அறிந்து, தேவன் அறிகிற அறிவை அறிந்து, எல்லாமே பாவத்து மன்னிப்புனா என்னன்னு தெரியும், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன தெரியும், மீட்கும் பொருள்னா என்னன்னு தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மீட்புக்குள்ள, இந்த பரிசுத்தத்துக்குள்ள, சுத்திகரிப்புக்குள்ள ஒருத்தன் வராம மறுபடியும் அந்த பழைய பாவத்துல தொடர்ந்து அவன் ஜீவிக்கிறவனாவே இருந்து தேவனை தூஷிக்கிறவனாக, பரிசுத்த ரத்தத்தை அசுத்தம்னு சொல்றவன மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவனுடைய முடிவு தான் தேவன் கையில இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். புரியுதுங்களா? அதனால 22வது வசனம் என்ன சொல்லுதாங்க பாருங்க. 22 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றின் புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆக்சுவலா இந்த வசனத்தை நிறைய பேர் கோட் பண்ணுவாங்க. யாருக்கு தெரியுமா கோட் பண்ணுவாங்க? சொல்லுங்க. விசுவாசிகளுக்கு கோட் பண்ணுவாங்க. இந்த பலவீனத்துல விழுறாங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்க. எனக்கு நிறைய முறை சொல்லிக்கிறாங்க, அதனால தான் சொல்றேன். செஞ்சிட்டியா? நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்க அம்மா போய் எங்க பாசத்துக்கு சொல்றாங்க.
எங்க பாஸ்டர் கூப்பிட்டு சொல்லுவார், இந்த வசனத்தை தான் காண்பார். நாய் கக்கினதை தின்னவன், பன்றி சேற்றில் புரளவன், நீ அதுக்கு தான் லாய்க்கு அப்படின்ட்டு. உன்னை மறுபடியும் புதுப்பிக்கிறது போடா, நீ போ, உனக்காக எல்லாம் கேட்டெல்லாம் ஓப்பன் ஆகி ரெடியாக காத்துட்டு இருக்கான் சாத்தான். என்னத்துக்கு? நரகத்துக்கு என்ன எழுதிட்டு போகிறதுக்கு. அப்படின்னும் போது ஆவம் பாருங்க, அடி வயிற்றுல இருந்து ஒரு பயம். ஐயோ 2 நாள் ஜுரம் வந்துடும். அப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒப்பீடுன்னு ஒன்று இருக்குல்ல, கம்பேரிசன். தேவன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை போட்டிருக்கிறார்னா, நாய் பன்றின்னு போட்டிருக்கிறார்னா, இது விசுவாசிக்கு மிங்கிலாகுமா? நம்ம எப்படி இருக்கிறோம் பாசிங்க? சங்கீதம் 95:7. சங்கீதம் 95:7. அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் கைக்குள்ளான ஆடுகளும். நம்மலாம் யாரு? ஆடுகள். அதனால தான் அவர் வரும்போது என்னதான் பண்றாராம்? வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் பிரிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தரம் பிரிக்கிறது. தேவனுக்குன்னு உண்மையும் உத்தமத்தோடு வாழ்ந்த ஒரு பக்கமோ, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஏதோ வாழ்ந்தையான்னு சொல்றது பாரு, அவங்கள ஒரு பக்கமோ. ஆனா ராஜ்யம் யாருக்கு போகுதுங்க? தேவனுக்காக நற்கிரியைகளை செய்கிறவளுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறாரு. நான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஏதோ என்னாலும் முடிஞ்சுட்டு ஒரு ஓட்டம் ஓடுறியா, வா. பரலோகத்துல வெள்ளங்கியும் குருத்தோலையும் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டு சிங்காசனம் முன்பதாக நில்லு. பரலோகத்துல கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் சிங்காசனத்துல உட்கார்கிற கூட்டம். அதுதான் இயேசு சொன்னாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்துல உட்காரும்படி நான் அருள் செய்வேன். உட்கார்ற கூட்டம். இன்னொன்னு வெள்ளங்கியும் குருத்தோலையும் பிடிச்சிக்கிட்டு முன்னாடி என்ன பண்ணுது? திரள் கூட்டத்தார் நிக்கிறாங்களா? இவங்க எல்லாம் யாரு? பரலோகத்துல தாங்கிறாங்க. யாரு? புரியுதா? நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏத்துக்கிட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், கர்த்தர்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏதோ என்னால முடிஞ்சது வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த உலகத்துல இருந்து ஒருத்தன் ரட்சிப்புக்கு தெரிந்து கொள்ளப்படுறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு தேவன் கணம் கொடுத்து பரலோகத்துல வந்து, பரவாயில்லப்பா நீ சும்மா எனக்கு முன்னாடி என்ன பண்ண, என் பிள்ளையாயிட்ட, முன்னாடி நில்லு போதும். இப்ப நிறைய பேருக்கு தோணும், அட்லீஸ்ட் செகண்ட் சான்ஸாவது ட்ரை பண்ணலாமே. ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட, பிரதர் ஏதாவது பண்ணி பரலோகத்துக்கு போயிடலாம் பிரதர், அட்லீஸ்ட் பரலோகத்துல கேன்டீன்லயாவது எனக்கு ஒரு வேலை வாங்கணும், பரலோகத்துல கேன்டீன்லயாவது எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் பிரதர். நான் சொன்னேன், கேன்டீனுக்கெல்லாம் நம்ம அழைக்கப்படலப்பா, இப்ப கதவு திறந்து இருக்குது. இயேசுதான் வழி, இயேசுதான் வாசல். இயேசு நம்ம அழைச்சது எதுக்கு தெரியுமா? ராஜ்யத்தை கொடுப்பதற்காக. நீங்களும் நாங்களும் ராஜ்யத்தின் புத்திரர்கள். புரியுதுங்களா? இலக்கு அதுதான். அதை டார்கெட் பண்ணுங்க. முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களால முடியாது, என்னால முடியாது, முடிய வைக்கிறவரால முடியும். அதனால்தான் தேவனால் எல்லாம் சரியா விளங்குதா? சரி. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம். மேக்சிமம் மரணத்துக்கு ஏதுவான பாவம்ன்றது நல்ல சத்தியத்தை அறிந்து, நல்ல தேவனுக்குள்ள இருந்து, பிதாவாகிய தேவனை அறிந்து, இனி வரும் பலன்களை ருசி பார்த்து எல்லாம் பண்ணிட்டு, ஒரு நல்ல ஒரு போதிக்கிறவர் மாதிரி ஆயிட்டு, எல்லாம் வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா அறிவும் பெற்ற பிறகு அவர் தேவனை தூஷிக்கிறவனாக மாறினால் அந்த பாவம் 2ஆம் மரணத்துக்குரிய பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம். சரியா விளங்குதா? இப்போ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 2வது வருவோம். மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 யோவான் 5ஆம் அதிகாரம், அது வாசிங்களா? 16-17 ஃபர்ஸ்ட்ல ஓப்பன்ல இருக்கு. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை ஒரு சகோதரன் செய்ய கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். அப்பொழுது அவனுக்கு என்ன கொடுப்பாரா? ஜீவனை. ஏன் ஜீவனை கொடுக்கிறாரு? பாவத்தை. பாவம்ன்றது என்னதுங்க? வேர்ல என்ன இருக்குது? பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம் இங்க இருக்குது. அதனால இந்த சரீரம் என்ன ஆகுது? ஒரு நாள் மரணிக்குதான். தெனட்டஸ் போதா? அந்த இதுக்கு போகுது. அதாவது கொடூர மரணத்துக்கு போகாம நம்ம வந்து அப்போத்தியாசுக்கு மாத்தின ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. அந்த கொடூர மரணத்துக்கு போகாம லிட்ரல் டெத்துக்கு மாத்தின ஒரு நம்மள அந்த தரத்தை குறைச்சவர் யாருன்னா இயேசு. இல்லைன்னா எல்லாரும் கொடூர மரணத்துக்கு போயிட்டு இருக்கோம்.
புரியுதுங்களா? கொடூர மரணத்துக்கு போயிருக்கோம். வாசிங்க 17 வாசிங்க. அநீதி எல்லாம் பாவம்தான். அநீதி எல்லாம் பாவம். இதுதான் பார்க்கணும். இப்போ இது மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். இது என்னது? மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம். இதுக்கு அவன் ஜெபிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்? ஒருத்தருக்கு ஜெபிக்கலாம். அது என்ன பாவம் அப்படின்னா அநீதி தான் அந்த பாவம். இப்போ அநீதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 3:6. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். என்னவா? எது? நாவு. நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. எதுங்க? நாவு. நல்ல பல்லுக்குள்ள வாய்க்குள்ள ஒன்றும் தெரியாம இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன பண்ணுதான்? அநீதி நிறைந்த உலகம். இதுதான் இந்த பாவத்தை செய்து. என்ன பாவத்தை செய்து தெரியுங்களா? தேவனை எதிர்த்து கேள்வி கேட்பது. சர்வசாதாரணமா நம்ம செய்வோம். ஏன் ஆண்டவரே என்னை படிச்சீங்க கேட்டிருக்கோமா? ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு வந்தது? பரதா சில நேரத்தில் ஏன் தான் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னே தெரியல. புரியுதுங்களா? பாருங்க, சமீபத்தில் ஒரு டெத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப அருமையான ஒரு சகோதரர் மரித்துட்டார். மரித்த பிறகு அவர் எதிர்பார்க்கல, மரிப்பார்னு எதிர்பார்க்கல, மரிச்சிட்டார். நல்ல தேவனுக்குள்ள வாழ்ந்த ஒரு குடும்பம், நல்ல ஒரு ஊழியக்கார குடும்பம். அந்த சகோதரருடைய மனைவி வெளியில வந்து கதறி அழும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சத்தமா சொன்னாங்க, இயேசுவே இயேசுவே, ஏன் என் கணவரை எடுத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு நீதி இல்லையா? நியாயம் இல்லையா? நீங்க உண்மையிலே தெய்வம் தானா? என் புருஷனை எடுத்துக்கிட்டீங்களே, அவருக்கு கொஞ்சம் ஜீவனை கொடுத்து என் கூட இருக்க வச்சிருக்கலாமேன்னு கத்தி எல்லாரும் முன்னாடி சொன்னாங்க. அப்போ கூட இந்த சில என்னுடைய ரிலேட்டிவ் சில பேர் சொன்னாங்க, ஓப்பனாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூஷணம் பண்ணிட்டாங்க. நிச்சயமா அவங்க எங்கே தான் போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. அப்போ நான் பார்க்கும்போது அவங்க எந்த சூழல்ல சொன்னாங்க? உங்களுக்கும் எனக்கும் தான் அது தூஷணம், ஆண்டவருக்கு தெரியும். வேதனையில சொல்றேன், மன கஷ்டத்துல சொல்றேன், பரவாயில்ல சொல்லுமான்னு கேட்கிறேன். பாருங்க, நம்மள தெளிவா புரிஞ்சுக்கிட்டவரு அவர் மட்டும்தாங்க. ஆனா நாவல அறிக்கட்டு தான். புரியுதுங்களா? நாவல அறிக்கட்டு தான். அது பாவம் தான், அது தூஷணம் தான். ஆனா இதே ஸ்தோத்திர கூட்ட வைக்கும் போது, அந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு போகும்போது அதே சகோதரி மைக்க பிடிச்சி சொல்றாங்க, இயேசு விட்டா வேற வழியே கிடையாதுங்க எங்களுக்கு, இனிமே அவர் தான். இதே வாய் அப்ப என்ன சொல்லுச்சு? நமக்கு நீதி இல்லையா? நீ அக்கிரமம் செய்கிறீங்களே, என் புருஷனே எடுத்துக்கிட்டீங்களேன்னு சொன்ன வாய் இப்ப என்ன சொல்லுது? உங்களை விட்டா வேற கதி இல்லை அன்றோட, நீங்க தான் இனிமே எங்களை என்ன பண்ணணும் பார்க்கணும். புரியுதுங்களா? ஏன்னா நாவின் அறிக்கை ரொம்ப முக்கியம். அதை நீதிமொழிகளை வாசிக்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அறிக்கையில இருக்குது, சும்மா கிடையாது. ஏன்னா நம்ம யார் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய சாயல்ன்றது என்னங்க? வார்த்தை. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிடுச்சுங்க. அதே மாதிரி நீங்க சொல்ற வார்த்தை நடக்கும். வீட்டில் அப்ளை பண்ணி பாருங்க. யூஎஸ்ஏல இந்த வைத்தியங்கள் இருக்குது இல்லையா, இந்த அனாட்டமி அந்த மாதிரி நிறைய அக்குபஞ்சர் வைத்தியங்கள், அந்த மாதிரி டாக்கிங் தெரப்பின்னு ஒன்று இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன தெரியாது. இந்த டாக்கிங் தெரப்பியில் என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, வெறும் அறிக்கை தான். காலையில் எழுந்திரிச்சு சொல்லணும். நிறைய அவங்க நோய்களை சுகப்படுத்தி இருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு எய்ட்ஸ் நோயாளியை குறித்து ஒரு வீடியோ பார்த்தேன். அவருக்கு HIV பாதிப்பு இருக்குது. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு அவரை சொல்றாங்க, நான் இந்த HIV நான் முழுமையாக பரிபூர்ணம் ஆகிக்கொண்டு வருகிறேன். காலையில் எழுந்து சொல்றாரு, நான் HIV பரிபூர்ண குணமாகி கொண்டு வருகிறேன், பரிபூர்ணமா குணமாகி கொண்டு வருகிறேன். இப்படியே சில வாரங்கள் சொன்ன பிறகு டெஸ்ட் எடுக்கிறாங்க, HIV கம்மியாகுது. ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு போன பிறகு அவருக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க,
நெகட்டிவ்னு வந்துருச்சுங்க. அப்போ இல்லைன்னு வந்துருச்சு. இது எப்படி நடந்தது? இதை வைத்தியமாக்கிட்டான் அவன். ஆக்சுவலா உண்மை என்ன தெரியுமா? நீங்க அறிக்கையிட்டால் நடக்கும். நீங்க உங்க வாயினால சொல்லி பாருங்களேன். டெய்லி உங்க வியாதி மேல கை வச்சு, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குது, இது எனக்கு கூறியது இல்லைன்னு சொல்லி பாருங்களேன், வியாதி சுகமாகும். கண்டிப்பா சுகமாகும். சும்மா கிடையாது, இது உண்மை. ஏன் தெரியுமா? நம்ம வாயின் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அதனாலதான் நலமானவைகளை பேசணும். நாவல பிள்ளைய பார்த்து இது குட்டிச்சோரா போவோம்னா என்ன ஆகும்? கண்டிப்பா குட்டிச்சோரா தான் போகும். புரியுதா? விளங்குதா? திட்டும் போது கொஞ்சம் டீசெண்டா திட்டுங்க. புரியுதா? திட்டும் போது மதியினத்தினால இப்படி செய்யற, என்ன பண்றது, தேவன் ஒன்று ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு, அதனால உன்னை திட்ட முடியலன்னு சொல்லி என் பிள்ளைங்களை அப்படி தான் திட்டிட்டு இருக்கிறாரு. லாஸ்ட் டைம் என் பொண்ணை பார்த்து சொன்னேன், நீ எல்லாம் எதுக்கு தான் லாக்கி, எல்லாத்துலையும் ஃபெயில் ஆகி போய் வந்து நிற்க போற பாருன்னு. கரெக்டாக எல்லாத்துலையும் அவுட்டு வந்து காட்டுது. என்னம்மா மார்க் இது? நீங்க தானே டாடி சொன்னீங்க எல்லாத்துலையும் போயிடுவேன். போயிடுச்சு. அப்போதான் தெரியும், ஓஹோ கர்த்தர் நாவின் அறிக்கை என்ன பண்றாரு? கணம் பண்றாரு. அப்போ நீதிமான்கள் பேசுகிறதை கர்த்தர் என்ன பண்றாராம்? கவனிக்கிறார். அப்ப இப்படி வாயில நம்மை அறியாமல் தெரியாமல் தேவனுக்கு எதிர்மறையா பேசுறது எல்லாமே மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். ஏன்னா இதை குறித்து நம்ம மறுபடியும் மனஸ்தாபப்பட்ட ஆண்டவரே இதை மன்னிங்க சொன்னா தேவன் என்ன பண்றாரு? ரத்தத்தினால நம்மள என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். சுத்திகரிப்புன்றது விலைமதிக்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த சுத்திகரிப்பை சரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. சில இடத்துல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப பாவம் செஞ்சு சுத்திகரிச்சுக்கலாமா? கேட்குற கேள்வி. பாவம் செஞ்சு சுத்திகரிச்சுக்கலாமா? இது என்னங்க இது? பாவம் செய்வதற்கு நீங்க லைசன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க, இதுதான் உண்மை. நீங்க மீறி பாவம் செஞ்சீங்கன்னா, அது கடந்த முறை நம்ம பார்த்தோம், நியாய தீர்ப்பு எங்க இருக்குது? தேவனுடைய வீட்டுல தோங்கம் காணலாம். தேவனுடைய வீடு எது? நம்ம தான். நீ மீறி செஞ்சினா கண்டிப்பா நீ அனுபவிக்க போற. அங்க இல்ல, பூமியிலே. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, சில விஷயங்கள் ஏன் கூடி வரல, சில விஷயங்கள் ஏன் நடக்கலன்னா நம்ம கேரக்டரை நம்ம மாத்தினாங்க. அதுக்குதான் சுத்திகரிக்க சொல்றோம். டெய்லியும் சுத்திகரிக்க சொல்றோம். பாருங்க, ஒரு நாள் குளிக்கலன்னா பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? ஒரு நாள் குளிக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு வாரம் குளிச்சிங்கன்னு வச்சுங்க, மற்றவங்க எல்லாருக்குமே பிரச்சனையும். குளிக்கலன்னா எல்லாருக்கும் பிரச்சனை. ஏன்? ஆமா, கிட்ட நிக்க முடியலங்க, என்ன அடிக்குது, ஒரே ஸ்மெல்லு, இறங்குற. அப்போ என்ன தேவை? குளியல் அவசியம். அப்ப சரீரத்துக்கு எது தேவைன்னா ஆவிக்கு எந்த அளவுக்கு தேவை? ஒவ்வொரு நாளும் குளிக்கப்படணுமே. நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோமே, கண்ணின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பேச்சினால நிறைய விஷயம் செய்யறோம். அதுதான் இங்க சொல்ல வரோம், மரணத்துக்கு எதுவும் இல்லாத பாவம். சில நேரத்துல பெருமையா பேசுவோம், நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியாமலே பேசுறோம். ஐயோ நாங்கள்லாம் அப்படி கிடையாதுங்க, நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, நாங்க இப்படி பண்ணோம், நாங்க எங்களுக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரியும். அது பெருமைங்க. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் அது பிரமாணம். அப்புறம் ஏதாவது ஒரு அடி விழும் நம்மளுக்கு. அப்ப நான் யோசிக்கணும், என்ன பண்ண? சரி, இப்போ ஒப்பு கொடு தேவ சமூகத்துல. ஆண்டவர் ரத்தத்தினால என்ன பண்ணுங்க, கழுவுங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் அது இது பண்ணுவோம். மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். கலக்குதுங்களா? புரியுதுங்களா? அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா சத்தியத்தை எல்லாம் அறிந்து எல்லா காரியத்தை நன்றாய் உணர்ந்து பரிசுத்த ஆவியை பெற்று வரங்களை பெற்று எல்லாம் போதிக்கிற நிலைமைக்கு ஒருத்தன் வந்துட்டு தேவனை தூஷிக்கிறவனா இருந்தால் அவன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல இருக்கிறான். மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம்ன்றது என்ன? பலவீனத்தின் நிமித்தம் ஒருவன் செய்கிற பாவத்தை அவன் அறிக்கையிட்டு அதை நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். தெரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு காரியத்துல நம்ம என்ன பண்ணோம்? கரெக்டா கொஞ்சம் கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 13வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தம் ஆக்கப்படுகிறதினாலும், என்ன சொல்றாரு பாருங்க, ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் தெரிந்து கொண்டபடியினாலே உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க
கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த லிஸ்ட்ல தாங்க நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆவியில என்ன பண்ணோம்? பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவம், சத்தியத்தை விசுவாசிக்கிறது. புரியுதுங்களா? சத்தியத்தை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, ரட்சிப்பு அடையும்படி. இப்ப நீங்களும் நானும் இந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிறோம்னா, இந்த ஆவியில பரிசுத்தமும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலையும் இப்படிப்பட்ட ஒரு சரௌண்ட்ல இருக்கிறதுனால இந்த மெய்யான மீட்புக்கு நீங்களும் நானும் பங்காளிகளா இருக்கோம். புரியுதுங்களா? இது உலகத்தாருக்கு, மற்றவர்களுக்கு தெரியல. இதை நீங்க சொல்றீங்க தெரியுமா? இதுதான் நற்செய்தி. உன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஒருத்தர் இருக்கிறாரு. நீ சின்ன சின்னதா செய்யறதுக்கெல்லாம் உனக்கு மன்னிப்பு கொடுக்கறது இயேசுக்கு சொல்றத போதுமானதா இருக்குது. நீ தொடர்ந்து அதுல இருந்தாலும் உன்னை கண்டித்து திருத்துவதற்கு அவர் நல்ல தகப்பனா இருக்கிறாரு. உன் வாழ்க்கையை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறாரு. இதுதான் சுவிசேஷம், இதுதான் குட் நியூஸ். இதை தான் சொல்லணும். புரியுதுங்களா? எடுப்புல நீ ஏத்துக்கிட்டா அங்க போவேன், இல்லைன்னா இங்க போவேன்னா அவன் சொல்லுவான், இப்பவே என் வாழ்க்கை அப்படிதாங்கிறது, எனக்கு தேவையே கிடையாது, உன் சுவிசேஷம் பாய் பாயிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப இந்த காரியத்துல நம்ம ஒரு தெளிவை பெற வேண்டும். தேவனுக்கு சித்தமானால் இனி வருகிற நாட்கள்ல ரட்சிப்பை குறித்தும் சுத்திகரிப்பை குறித்தும் பார்க்கலாம். வேதத்துல 3 விதமான ரட்சிப்பு இருக்குது, 3 விதமான சுத்திகரிப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா ரட்சிப்பு இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களே, நம்ம அப்பா அம்மா தாத்தா இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்களே, இவங்களாம் ரட்சிக்கப்படலையே. இப்போ இவங்களுக்கு எப்படி? புரியுதுங்களா? அதே நேரத்தில் சில குழந்தைங்களுக்கு என்ன இல்லை, மூளை வளர்ச்சி இல்லை, அப்படியே மறிக்கிறாங்க. பிறந்த குழந்தைங்க மறிக்குது. இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் தேவனுக்கு சுத்தமானால் வருகிற நாட்களை நம்ம பார்க்கலாம்.